சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. திமுக எதிர்ப்பு தான் ஆரம்பத்தில் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பாதிக்கப்பட போறது ஸ்கெட்ச் யாருக்குன்னா திமுகவுக்கு இல்ல. ஸ்கெட்ச் அரசியல் எதிரியை பத்தி தான் முழுவதுமா பேசுறீங்க. அரசியல் எதிரியை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறீங்க இல்ல, கொள்கை எதிரியை பத்தி ஏன் பேசுறீங்க? கொள்கை எதிரி இன்னைக்கு இந்தியாவை கூறு போட்டுட்டு இருக்கு. சிஎம் சார் பேசுறீங்களா, பிஎம் சார் பேசுறீங்களா? அதிமுகவினுடைய நிலைப்பாடு பாஜக ஒன்னாகி போச்சு. தமிழ்நாட்டினருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியோ வாய் துறக்கவே இல்லை. அம்மாவினுடைய உண்மை விசுவாசிகளே உங்களுக்கு தான் வைக்கிறார் ஆப்பு. இதை புரிஞ்சுக்கங்க. இது சேதாரம்ங்கிறது அதிமுக. அதிமுகவுடைய வெற்றியை விஜய் எளிதாக்குகிறார். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரோட்டில் ஆவேசமாக விஜய் தன்னுடைய அந்த மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு ஆற்றி முடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். என்னோட கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும், இது பாஜக கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட், என்னோட கேரக்டர் புரிஞ்சுக்கோங்க, என் கேரக்டர் மக்களோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி விளக்கலாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி ரொம்ப எமோஷனலாக திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, 2026 தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேக்காவுக்கும் மட்டும் தான் போட்டி அப்படின்ற ரொம்ப விஷயங்கள்லாம் பேசுகிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்பயும் போல வழக்கமான பேச்சு தான். அந்த ஊருக்கு போனவுடனே அந்த ஊரினுடைய பெருமைகளை சொல்கிறதுக்காக மங்களகரமாக இருக்கணும்னு முதல் வார்த்தை மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த சென்டிமெண்ட்டில் தீய வைக்க இப்போ ஒன்றும் இந்த சென்டிமெண்ட்டை நைட்டாக விட போகிறார். சினிமாடியர் மாதிரியே தான் இருக்கார். முதல்ல மங்களகரமான வார்த்தையை பேசுங்க அப்படின்னாலும் மஞ்சள், ஈரோட்டில் மஞ்சள் விளையுது, மஞ்சள் அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஊர் பெருமையெல்லாம் பேசுகிறாரு. அப்புறம் காளிங்கராயன் அணையை கட்டினார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினார், அந்த பெருமையை பேசுகிறாரு. அப்புறம் பெரியாரை பற்றி பேசுகிறாரு. பெரியாரை பற்றி பேசுகிறப்ப சமீபத்தில் பாரதியின் கடப்பாறையை வச்சு பெரியாரை உடைப்போம்னு விஜய் சீமான் பேசியிருந்தார். அதுக்கு பெரியார் ஒரு கடப்பாறைன்ற மாதிரி சீமானை டச் பண்ணுறாரு. சீமான் டச் பண்ணிட்டு அவரெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது, எங்களுக்கு களத்தில் இல்லாதவங்களை பற்றி நம்ம விமர்சனிக்க வேண்டாங்கிற மாதிரி அவரை கடந்து போகிறாரு. அப்புறம் எப்பயும் போல் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க அதை பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த முழுவதுமான ஸ்பீச்சில் திமுக எதிர்ப்பு தான். எப்பயும் போலையுமே மறந்தும் கூட ஒன்றிய அரசையோ பிரதமரையோ உள்துறை அமைச்சகத்தையோ ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களையோ தமிழ்நாட்டினருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியோ வாய் துறக்கவே இல்லை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் ரொம்ப வருஷமாக இருக்குது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அது இப்போ மாற்றப்பட்டு 90% ஒன்றிய அரசு நிதியும் 10% மாநில அரசு நிதியும் நடந்துட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் காலங்காலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இது அப்படியே மாற்றி 60-40 மாற்றி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வருஷத்துக்கு மாநில அரசுகளுக்கு 4,000 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மகாத்மா காந்தி பேரையும் மாற்றிட்டாங்க. இது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பாஜக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளை இதை விமர்சனம் பண்ணுறாங்க. அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் பண்ணுறாரு, பன்னீர்செல்வம் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் இதை பற்றி விஜய் வாயை திறக்கல அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்றிய அரசு ஒவ்வொருடைய இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இந்தியாவினுடைய தேசத்திந்தியா இருக்கக்கூடிய காந்தி பேரையே இன்றைக்கி கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடுத்து கடைசியாக நோட்டில் பேரை மாற்றுறாங்களோ ஃபோட்டோவை மாற்றுறாங்களான்னு தெரியாது. இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிக ஆபத்தான இடத்துல இருக்கிறோம். இதை பற்றிலாம் பேசியிருக்கணுமா இல்லையா விஜய்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான கேள்வியே தன்னை நோக்கி யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிளியராக சொல்கிறாரு. களத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் எதிர்ப்போம், களத்தில் இல்லாதவங்க எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதும் கூட நம்ம அது அதிமுக பாஜக புரிஞ்சுக்கலாம்ல. இப்போ அவங்க ஸ்க்ரீனில் இல்லை அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி எதையுமே கடந்து போவோம். அரசியல்வாதி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும்ல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே பிரச்சனை, தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை தான். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் போகுது, தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நிதிச்சுமை வருது. இது முக்கியமான பிரச்சனை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பிரச்சனை தானே. அதை பற்றி பேசலையே. இப்போ நேற்று நடந்த சம்பவம் அதை பற்றி பேசலை. திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி ஏதாவது பேசுவார், அவருடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அதுவும் பேசலை, கடந்து போகிறார். இது மாதிரி ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எதை பற்றியுமே பேச மாட்டேன், எதை பற்றியும் விமர்சனம் பண்ண மாட்டேன், திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பிரதானம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பண்ணல, அது பண்ணல, இதை பண்ணல நிறைய அடுக்கிறார். இதைத்தான் அதிமுக பண்ணுது. இதைத்தான் அதிமுக இது கூடுதலாக இந்த முறை இந்த ஈரோடு தேர்தலில் எம்ஜிஆரையும் கட்சியுடைய கொள்கை தலைவர் எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆரும் அண்ணாவும் பொது சொத்து, அதை யாரும் கிளைம் எடுத்துக்கிறோம், நான் அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. இது கோபப்பட வேண்டியது அதிமுக தான். இப்போ இவர் என்ன அரசியல் பண்றாருன்னா,
அதிமுக நான் தாங்கிறத கிளைம் பண்றாரு. ஜெயலலிதா மேடம், எம்ஜிஆர் அப்படிங்கிறார். இது ரெண்டும் உங்களுக்கு வந்து கொள்கை தலைவருங்கிறாரு. அப்ப இதை கிளைம் பண்ணாருன்னா இது யாரை டார்கெட் பண்றாரு? அதிமுக இன்னைக்கு இது ஒரு சரியான தலைமை இல்லாதனால, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாதனால, உட்கட்சி பிரச்சனைனால தடுமாறிக்கிட்டு இருக்கு. பாஜக கூட கூட்டணி இருக்கு. அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவும் தன் பக்கம் கொண்டு வரணும். ஏன்னா அதிமுகவினுடைய அடிப்படை நிலைப்பாடே திமுக எதிர்ப்பு தான். அதைத்தான் அவர் செய்யறாரு. இப்போ அதிமுக நான் தான் சொல்றாரு. இதுக்கு கோவப்பட வேண்டியது அம்மாவினுடைய அந்த விசுவாசிகள் தான். இந்த விஜய்க்கு தான் இவங்க போய் முட்டு கொடுத்தாங்க. ஒருபடி மேலே போய் சட்டமன்றத்தை கூட பேசிட்டாங்க. திமுகவுக்கு காலங்காலமாக ஓட்டு போடக்கூடியவன் திமுகவுக்கு தான் போடுவான். ஏன்னா அண்ணாவையும் பெரியாரையும் படித்து உள்வாங்கி சமூக நீதி, மாநில உரிமை, மொழி இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கி திமுக வாக்களிக்கக்கூடியவங்க காலகாலமாக அந்த ஓட்டு என்னைக்கு மாறவே மாறாது. ஆனால் அதிமுகவின் ஓட்டு மாறக்கூடிய ஓட்டு. அதை விஜய் தான் கேரி பண்ண போறாரு. இதுக்கு பாதிக்கப்பட போறது ஸ்கெட்ச் யாருக்குன்னா திமுகவுக்கு இல்லை, ஸ்கெட்ச் அதிமுகவுக்கு. அம்மாவினுடைய உண்மை விசுவாசிகளே உங்களுக்கு தான் ஆக்கிறார் ஆப்பு. இதை புரிஞ்சுக்குங்க. திமுக எதிர்ப்பு தான் ஆரம்பத்தில் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க, என்னையா இவன் திமுக எதிர்ப்பு மட்டும் பேசிட்டே இருக்கிறாரு, மத்திய அரசை பற்றி பேச மாட்டேங்க, ஒன்றிய அரசை பற்றி பேச மாட்டேங்க, ஆண்ட கட்சியை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. எதை பற்றியுமே பேசுறது இல்லை. அவர் பேசின முழுவதுமாக 90% பேச்சில் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ரைட், அதான் அதிமுக பேசுறதா பாஜக பேசுவாங்க. நாளைக்கு பாஜக டெல்லியிலிருந்து வரக்கூடிய பாஜக அமைச்சர்களை தான் பேசுவாங்க. திமுக வீழ்த்த போறோம் தான் பேசுவாங்க. இப்போ நீங்க யாருக்கு போற போறீங்க? ஸ்கெட்ச் யாருடைய அரசியல் பண்றீங்க? யாருடைய அரசியலை கையில் எடுக்கிறீங்க? எஸ் வந்து சரியான கேள்வி தான். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து இது நிற்குது. இப்போ திரும்ப திரும்ப வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பேசின டோன், ஜெயலலிதா பேசின அதே டோன் வந்து நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அதிமுகவை அது பிளான் பண்ணி அவர் அடித்து அந்த இடத்துக்கு வராரா, அல்லது வந்து திமுக எதிர்ப்பு அந்த அரசை கையில் எடுத்ததுனால அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து நிற்கிறார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய கொள்கை. பெரியார் கொள்கையை, அண்ணா கொள்கையை உள்வாங்கி அதன்படி நடக்கிறவங்களாம் கிடையாது. ஆளுநர் அண்ணாவினுடைய பேரையும் பெரியாருடைய பேரையும் சட்டமன்றத்தில் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கே அவங்க வெளியிடப்பு செஞ்சவங்க, ஆதரித்தவர்கள். அப்படி அண்ணாவினுடைய பெரியாருடைய கொள்கை அந்த அம்மாவோடய முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற அதிமுக யார் அதில் போட்டி யாருடைய அதிகாரத்தை கைப்பற்றுறதுங்க நடக்கக்கூடிய ஒரு போட்டி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில். ஒற்றை தலைமை இல்லை. இன்னைக்கு அதிமுகக்குள் இருக்கக்கூடிய பிளவுங்கிறது சாதி ரீதியான பிளவு. அன்னைக்கு ஜானகிங்கிற பிளவு வந்து சாதி ரீதியான பிளவு கிடையாது. அவங்களுக்கு யாருக்கும் சாதி முத்திரை கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே சாதி முத்திரை இருக்கு. அதனால கொங்கு எடப்பாடி பழனிசாமி கொங்கு தாண்டி வெளியே நிற்க மாட்டார். எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் நின்னாரு, பரங்கிமலையில் நின்னாரு, இங்கே வேற வேற தொகுதிகள் நின்னாரு. ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்க, ஆர்கே நகரில் நின்னாங்க, ஆண்டிப்பட்டியில் நின்னாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சியில் நிற்க முடியுமா? டிடி தினகரன் வந்து சென்னையில் ஒரு முறை நின்று ஜெயிச்சார் ஆர்கே நகரில். அங்கே நடந்த சூழ்நிலை வேற. மற்ற ஊர்களில் ஜெயிக்க முடியுமா? எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு ஜெயலலிதா மாதிரியோ எந்த முத்திரையும் இல்லாத ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அதிமுகவில் இன்னைக்கு இல்லை. அதிமுக முழுவதும் பாஜக கண்ட்ரோலில் வச்சிருக்கு, கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு பாஜக நிலைப்பாடு ஒன்றாகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி அதிமுகவின் நிலைப்பாடு ஒன்றும் பதிவு பண்ணவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ணலை. எதிர்கட்சியாக இருந்தும் பல முறை ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி மாநில உரிமையில் கண் முன்னாடி பறி போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி பேசலை. அப்போ இத்தனை சூழ்நிலைக்கு மத்தியில் நான் தான் வந்து அதிமுக, நானும் எம்ஜிஆருடைய வாரிசு தான் நானும் அப்படின்றது தான். நான் 8 வயசுலேருந்து அரசியல் சினிமாவில் இருக்கிறேன், 10 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கிறேன், 10 வயசுலேருந்து நானும் சினிமா பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ விஜய் எனக்கு வந்து 2வது படத்துலேருந்து தான் எனக்கு விஜய் தெரியும். அப்போ அதை கிளைம் பண்ணுறேன், நான் தான் அதிமுக இத்தனை பிளவு, இத்தனை குழப்பங்கள் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் நான் தூக்கிறேன், அண்ணாவை நான் எடுத்துக்கிறேன், ஜெயலலிதா மேடம் அடுத்த தேர்தலில் எனக்கு அடுத்த மீட்டிங் அனைமா ஜெயலலிதா ஃபோட்டோவையும் போட்டுருவார்னு நினைக்கிறேன். போட்டாருன்னா நான் தான் அதிமுக. இதுக்கு உண்மையிலே கோவப்பட வேண்டியது அதிமுக தான். திமுக எதிர்ப்புங்கிறது அவர் வந்து எப்பயும் போல தான் பண்ணுறாரு. திமுகவில் வந்து இந்த நிறையா ஸ்கீம் சொல்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது நிறைவேற்றி முடிக்கப்பட்டு திமுக ஆட்சி தான் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. இந்த வரலாறும் விஜய்க்கு தெரியும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதான்னு கேட்குறாரு. இப்போ தான் முடிஞ்சிருக்காது. எத்தனை கோடி ப்ராஜெக்ட்டு, அதுக்கு எவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளோ நிலத்தை கையகப்படுத்தணும், அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு பெரிய கனவு திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு பாதியில் நிப்பாட்டப்பட்டது. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு திமுக அதை கையில் எடுத்து அந்த திட்டத்தை வேகமாக நடத்தி முடிக்கப்பட்டு அது திறப்புலா பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதான்னு கேட்குறாரு. ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி ரூபா வேணும், அது எவ்வளோ பெர்மிஷன்ஸ் வாங்கணும், எவ்வளோ நிலத்தை கையகப்படுத்தணும், இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் புரியுமா? ஒன்றும் அரசியல் தெரிஞ்சால் தானே பேசுவார். இல்லை, நான் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும், அவங்களோட பொருளாதார வாழ்வு மேம்படணும், அவங்களோட தரம் உயரணும், அவங்களோட கௌரவம் உயரணும், அதுக்கான திட்டமாக தான் நான் காஞ்சிபுரத்தை சில விஷயங்கள்லாம் பேசினேன். அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நல்ல கேள்வி. அதை என்ன பண்ணுறாருன்னா, இலவசத்தை நான் எதிர்க்கிறவன் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் இவங்க இலவசம் சொல்கிறாங்க. போன ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இலவசம்ங்கிற பேர் இருந்தது.
திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் அது உரிமை தொகையாக மாற்றப்பட்டது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து இலவசம் கொடுக்கறதே கிடையாது. இலவசம் என்கிற பேரை எடுத்தது திமுக. மகளிர் விடியல் பேருந்து, மகளிர் உரிமை பயணம், மகளிர் உரிமை தொகை, இப்படி திட்டத்தில் கூட இலவசம் இருக்கக்கூடாதுங்கிறத இலவசத்தை எடுத்தது திமுக. இவர் புதுசாக சொல்றாரு வந்து இலவசங்கிற சொல்றாங்க, இலவசம் 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 சொல்லி மக்களை வந்து மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்க வந்து இலவசம் சொல்லிட்டு இருக்காங்க. இலவசங்கிற பேரே எடுக்கக்கூடாதுங்கிற தூக்கணும் திமுக. இவர் என்ன புதுசாக செய்ய போறாரு? ரெண்டாவது, அந்த மாவட்டத்துக்கு நீங்க அது பண்ணல இது பண்ணல, நீட்டு ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. நீட் ரத்து பண்ணுறது நம்ம பல முறை சொல்லியாச்சு. ஒரு மாநில கொண்டு வந்தது ஒன்றிய அரசு, பல மாநிலங்கள் அமல் இருக்கு. அந்த 2017 வந்து அந்த அதிமுக ஆட்சி 2வது முறையாக வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷம் நீட்டுக்கு விலக்கு கேட்குறாங்க. விலக்கு கேட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீ நீட் விலக்கு வேணும் தமிழ்நாட்டில், எங்கள் பிள்ளைகளுக்கு நீட்னு கொண்டு வந்தீங்கன்னா என்னன்னு தெரியாது, அவங்க ப்ராப்பர் ஆகணும், ட்ரைனிங் ஆகணும், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு வருஷம் விலக்கு கேட்டாங்க. யார்? ஜெயலலிதா. அதற்கு நீட்டு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது யார் ஆட்சியில்? இந்த எடப்பாடி ஆட்சியில் தான் நீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க, நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. கவர்னருக்கு அனுப்பப்படுது, ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்படுது, நாடாளுமன்றத்தில் பேசப்படுது. ஒரு மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்திற்கு மீறி எப்படியாவது ரத்து பண்ணணுங்கிற முயற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக இந்தியா கூட்டணி சார்பாக மேலே காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சவுடன் தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விதிவிலக்குன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறாங்க. பட் உங்கள் சக்திக்கு உட்பட்டு இருக்க விஷயம் வந்து நீங்கள் காலி பணியிடங்கள், நிறைய அரசு காலி பணியிடங்கள் நிரப்புன்னு சொன்னீங்க. 1,00,000 பணியிடங்களாக நிரப்பியிருக்கீங்களா? பிறகு டிராப் அவுட்ஸ் வந்து ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய அரசு பள்ளிகள் மூடப்படுது. இதெல்லாம் வந்து என்ன விதமான ஒரு நிர்வாகம்? இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நல்ல கேள்வி. பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்புல நிறைய இஷ்யூஸ் அடுக்கிறாரு. இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம். இதை பார்க்க யார் வேணாலும் நீங்கள் வந்து உடனே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலம். பெண்கள் பாதுகாப்பு இல்லாத மாநிலம் டாப் 10 மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமாக இரவில் வேலைக்கு போயிடுறாங்க, காலையில் வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. இன்னைக்கு எந்த விதமான தடங்களும் தமிழ்நாட்டில் கிடையாது. அங்கொன்றும் இங்கே ஒன்றும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட மற்ற மாநிலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நீங்கள் பெண்கள் பாதுகாப்பில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. இதில் எங்கே ஒரு அப்பட்டமான வடிகட்டிய பொய் இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்லேயே இருக்குது. டாப் 10 பெண்களுக்கு எதிரான மாநிலம். நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க, காலி பணியிடங்கள் நிரப்பும்னு சொல்லி சொன்னீங்க. பட் உங்களுக்கு எதிராக வந்து மக்கள் போராடுறாங்க, அந்த விஷயம்லாம் குறிப்பிடாரு. அது இப்போ டிராப் அவுட்ஸ் இருக்கு, நிறைய அரசு பள்ளிகள் மூடப்படுது அப்படின்லாம் குறிப்பிடாரு. இந்த டிராப் அவுட்ஸ்க்காக தான் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமே வந்து டிராப் அவுட்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து டிராப் அவுட் வந்து குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 28% குறைஞ்சிருக்கு இப்போ இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து புள்ளிவரத்தோடு அதில் இருக்கு. ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகளே இருக்கு, எல்லாமே வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனில் இருக்கு, போய் பார்த்துக்கலாம். இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய வேலைங்கிறது அரசாங்க இன்னைக்கு இது பெரிய பொருளாதார ரீதியாக ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய நிதி சுத்தமாக வரதே கிடையாது. ஜிஎஸ்டி பணமாக இருக்கட்டும், கல்விக்கு வர வேண்டிய அந்த எஸ்எஸ்ஏ பணமாக இருக்கட்டும், எதுவுமே ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லை. அப்படி இல்லாமல் புதுசாக எப்படி நீங்கள் ஹையர் பண்ண முடியும்? ஒரு மாநில அரசு தன்னுடைய வருவாயை வைத்து இருக்கிற சம்பளம் போடணும், ஸ்கீம்ஸை கொண்டு வந்துடணும், ட்ராப் அவுட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எஜுகேஷன் செலவு பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் டெவலப் பண்ணணும், புது டெக்னாலஜியை கொண்டு வரணும். இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. புதுசாக வேலைக்கு ஆட்கள் அப்படிங்கிற போது பொருளாதார ரீதியாக ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநில வருவாயை வைத்துக்கொண்டு இத்தனை வேலையும் பார்க்கும். இப்போ நம்ம வர வேண்டிய பணத்தை லிஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு லிஸ்ட்டில் இருக்குது. கல்வி கொடுக்க வேண்டிய 4000 கோடி ரூபாயா இருக்கட்டும், லிஸ்ட் போட்டினா கிட்டத்தட்ட 50,000. எல்லா விஷயத்துக்கும் வந்து யூனியன் கவர்மெண்ட் கை காமிச்சிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நாளைக்கு இதே விஜய் கேட்குற இதே கேள்வியை எலெக்ஷனில் போகும்போது மக்களும் கேட்பாங்க, ஆளும் அரசு நோக்கி. அப்போ அவங்கள கை காமிச்சிட்டு இவங்களால போக முடியாது டிஎம்கே கவர்மெண்ட். இல்லை, பெரும்பாலான ப்ராஜெக்ட் அவங்க கண்ட்ரோல் தானே இருக்குது இன்னைக்கு. அப்புறம் அவங்ககிட்ட அதிகாரம் எதுக்கு அப்படின்னு மக்கள் கேட்பாங்களே, அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு போக முடியுமா? இப்போ எப்படி இல்லை, நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமையில் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, 4000 கோடி ரூபாய் நீங்கள் மாதம் கொண்டு வந்தோம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு மாநில அரசினுடைய பங்களிப்பு செய்யணும் வருது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மாநில அரசினுடைய வருவாயில் 4000 கோடி எடுத்து போடணும். இந்த 4000 கோடி இருந்தோம்னா மற்ற ஸ்கீம்ஸ் செலவு பண்ணலாமா இல்லையா? இல்லை, மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ உங்களுக்கு இருக்கிற அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். திமுக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நமக்கு வர வேண்டிய இத்தனை கோடி ரூபாய், இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இந்த பணம்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் செஞ்சிருப்போம். தர மறுக்கிறது ஒன்றிய அரசுங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். திமுக அது செய்யணும். ஒரு மாநில அரசு வந்து இப்போ ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டிய சம்பளமாக இருக்கட்டும், ஓரளவுக்கு 6th பே வரைக்கும் வந்துட்டாங்க, ஓரளவுக்கு நெருங்கி. அவங்க 7th பே வரைக்கும் கேட்குறாங்க. அதில் சில முன்ன பின்ன குறைபாடுகள் இருக்குது. அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்கு இல்லையா அவங்களுக்கு?
அப்போ ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், ஒன்றிய அரசினுடைய அந்த பங்களிப்பு இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் எல்லா விதமான திட்டங்களும் வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் ஓனாக போயிட்டு இருக்கு. மாநில உரிமையில் போயிட்டு இருக்கு. செலவுகள் மாநிலங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. பாஜகவினுடைய திட்டமே என்னன்னா, மாநிலத்திற்கான அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இது நிறையா திமுக இன்னும் சரி செய்ய வேண்டிய இடங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, ரைட், ஓகே சார். இப்போ வந்து அவர் இன்னொரு விஷயத்த ரொம்ப கிறிஸ்பாக கரெக்டாக கிளியராக வைக்கிறார். திரண்டு இருக்க அந்த மக்கள் எல்லாம் பார்த்து ஈரோடு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வைக்கிறார். என்னுடைய அரசியல் எதிரி யாருன்றது தெரியும், நீங்களே சொல்லுங்கிறாரு. என்னுடைய கொள்கை எதிரி யாருங்கிறது நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட அழுத்தமாக பதிவு செய்கிறார். அந்த ஒரு நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்தில் தான் சொல்றாரு. இல்லை, ஆரம்பத்தில் சொல்றாரு. முதல் மாநாட்டிலிருந்து அதான் சொல்றாரு. சரி, அரசியல் எதிரியை பற்றி இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, கொள்கை எதிரியை பற்றி ஏன் பேசல? அரசியல் எதிரியை பற்றி தான் முழுவதுமாக பேசுனீங்க. கொள்கை எதிரி இன்னைக்கு இந்தியாவை கூறு போட்டுக்கிட்டு இருக்கு. சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய கேடு விளைவித்துக்கிட்டு இருக்கு. மாநில உரிமைகளை பறித்துக்கிட்டு இருக்கு கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரியை பற்றி ஏன் பேசல? கொள்கை எதிரி வாயில சொன்னா போதுமா? இவ்வளோ நேரம் பாட்டு பாடினீங்கல்ல, இந்த பாட்டில் ஒரு வார்த்தையாவது ஒன்றிய அரசு இருக்கா? சிஎம் சார்னு பேசுறீங்களா, பிஎம் சார்னு பேசுறீங்களா? ஏன் பேசல? ஏன் பேசணும்? ஏங்க கொள்கை எதிரிங்க அவரு. கொள்கை எதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டை பற்றி பேசுனீங்களா? திருப்பரங்குன்றம் ப்ராஜெக்டை பற்றி பேசுனீங்களா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி பேசுனீங்களா? மாநிலத்துக்கு வர வேண்டிய உரிமைகளை பற்றி பேசுனீங்களா? நிதியை பற்றி பேசுனீங்களா? இதை பற்றி பேசலையே. எதையுமே பேச நீங்கள் திமுக விமர்சிங்க, மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் ஒன்றிய அரசையும் விமர்சிக்கலைங்கிறதான இப்போ கேள்வியே. உங்களுடைய கொள்கை எதிரி தானே, கொள்கையே உங்களுக்கு முரணான எதிரி. ஆனால் இதுல என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி நான் சேர மாட்டேன், நான் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் தனிச்சு தான், நான் தான் அதிமுகங்கிறத இன்னைக்கு இந்த இன்னைக்கு நடந்த ஈரோடு மீட்டிங்கில் அதிமுக நான் தாங்கிறத கிளைம் பண்றாரு. இதுதான் அப்படித்தான் புரிஞ்சுக்க. கூட செங்கோட்டையனர் இருக்காரு. செங்கோட்டையன் அந்த மாதிரி படத்தோடைய மேடையில் இதில் ஏறிட்டார், வேனில் ஏறிட்டாரு. செங்கோல் வேற கொடுத்துருக்காரு. இதே செங்கோல் வந்து திமுக கொடுத்துருந்தா மன்னராட்சியா பாரு, மன்னராட்சியின் அடையாளம் தான் செங்கோல். நீங்க எதுக்கு வாங்கினீங்க? மன்னராட்சின்னு பேசிட்டு செங்கோலை நீ எதுக்கு வாங்கின? அப்ப இது வந்து திமுக எதிர்ப்பை பேசக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். அதிமுக பாஜக மாதிரி திமுக எதிர்ப்பை, திமுக வன்மத்தை பேசக்கூடிய ஒரு கட்சி, அவ்வளவுதான். இல்ல, இப்ப மாற்று கிடையாது. சப்போஸ் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய இவர் வந்து ஒரு முகாமில் இருக்காரு, ஆப்போசிட்ல அதிமுக இருக்கு, அதுக்கப்புறம் பாஜக இருக்கு, நாம் தமிழர் மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு புள்ளி இணைஞ்சா மட்டும் தான் திமுக வீழ்த்த முடியும். இப்போ தனிச்சு நிற்கும் பொழுது அது திமுக தானே வாய்ப்பு அளிக்கும் திரும்ப வெற்றி பெறுவதற்கு. ஏன் அந்த வாய்ப்பை விஜய் போன்ற நபர்கள் ஏற்படுத்துறாங்க? அந்த நுணுக்கத்தை கூட அவங்க புரிஞ்சுக்கலையா? புரியாம தானே பண்றாரு. மாற்று அரசியல்னா நீங்க ரெண்டு கட்சிக்கு மாற்று. திமுகவினுடைய குறைகளையும் பேசணும், அதிமுகவினுடைய குறைகளையும் பேசணும், ஒன்றிய அரசினுடைய குறைகளையும் பேசிட்டு இந்த கட்சிகள்லாம் இப்படி இருக்கு, நம்ம புதுசாக ஒரு இயக்கம் வந்திருக்கிறோம், ஒரு இளைஞர் கூட்டம், நம்ம ஒரு புதிய அரசியலை செய்வோம், வாங்க என் பின்னாடி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாருன்னா அது ஒரு மாற்று அரசியல். இவர் திமுக எதிர்ப்பு அரசியல், அதிமுக பண்ணக்கூடிய அதே வேலையை தான் இவர் பண்றாரு. அப்போ திமுகவுக்கு தான் கைனா இருக்கும். திமுகவுக்கு காலங்காலமாக ஓட்டு போடக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், நடுநிலைவாதிகள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் அந்த திருநங்கைகள், திருநம்பிகள், இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் இதை பற்றி இந்த சம்பந்தமான எந்த விஷயத்தையுமே விஜய் பேசிக்க மாட்டார். இவர்கள் சார்ந்த விஷயம் பேச அந்த ஓட்டு ஆல்ரெடி திமுக காலங்காலம் விழுந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் திமுகவுக்கு எந்த சேதாரமும் இல்லை. இது சேதாரம்ங்கிறது வந்து அதிமுகவுக்கு தான். அப்போ அதிமுகனுடைய வெற்றியை விஜய் எளிதாக்குகிறார் அப்படிதான் பார்க்கணும். இவ்வளோ விஷயத்தை விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ விமர்சனம் பண்ணி சப்போஸ் இவருடைய இந்த வியூகம் 26லையும் இப்படி தான் இருக்குது, தேர்தல் முடிவு இப்படி தான் இருக்குது அப்படின்னா அது திரும்பவும் திமுக வெற்றி பெற்றுனா அடுத்த 5 வருஷத்தை திமுக எதிர்கொண்டு தான் ஆகணும். இவர் எதிர்முறை அடுத்த 5 வருஷம் ஒரு கட்சியே இருக்காது. அவர் ஏன் கட்சி இருக்காது? கட்சியை ரன் பண்ண மாட்டார். எதிர்கட்சியாக ஒரு சீட் கூட வரல, ஒரு கட்சியாக ரன் பண்ணிட்டு போவாரா? இன்னைக்கே ஈரோட்டில் பழைய கூட்டம் இன்னைக்கு இல்லை, நல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய எழுச்சி, பழைய கூட்டம், மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை. இருந்தாலும் கூட அவங்க கூட்டியிருக்காங்க. ஒரு சாதாரண 10-11 கூட்டம் தான், பெரிய க்ரௌடெல்லாம் ஒரு எல்லாம் காட்டல. அப்படிங்கும் போது இது நாளுக்கு நாள் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். லிமிட்டடாக சார் அவங்க அலோவ் பண்ணாங்க. அதாவது இல்லை லிமிட்டட் கிடையாது, லிமிட்டட் கிடையாது. இங்கே இது பாண்டிச்சேரியில் நடந்த மாதிரி லிமிட்டட் கிடையாது. ஓப்பனாகவே யாராலும் வரலாம், தளபதி யாராலும் பார்க்கலான்னு ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணாங்க. இதில் லிமிட்டட் கிடையாது. லிமிட்டட் இல்லாமலே இவ்வளோ தான் கூட்டம். நிறைய காலிச்சேரிகள் கிடஞ்சி, நிறைய காலி இடம் கிடஞ்சி, பெருசாக ஆர்ப்பாட்டம் இல்லை, பெருசாக மக்கள் எழுச்சி இல்லை. அவங்க ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருந்தாங்க, பெருசாக ஒன்றும் இன்னைக்கு இல்லை. இது தொடர்ந்து வர்றப்ப போக 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 டிவிக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ரசிகர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேல் வந்து ஒரே ஒரு சார்பாக வந்து நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் மாற்றம் வந்தப்ப நீங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணல. எஸ், ஓகே, அந்த ஒரு விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அவர் வந்து நான் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிறார். திமுக நான் ஒரு தூய சக்தி அப்படிங்கிறாரு. மக்களுக்கு எதுனா ஒன்றா நான் களத்தில் நிற்பேன் அப்படிங்கிறாரு. அவர் நிற்கமான தோற்றத்தை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியல. ஆனால் திரும்ப அந்த மாதிரியான நெரேட்டிவ் மக்கள் முன்னாடி வச்சு பேசுறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அவர் மக்களுக்கு ஒன்றும் நான் நிற்பேன்றார்.
மக்களுக்கு ஒன்று நிற்கிறது ரெண்டாவது விடுங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து செத்து போன 41 பேர் அங்கே அப்போ எங்கே போனீங்க? மக்களுக்கு பிரச்சனைனா வந்து நிற்பேன்றாரு. இவர் பார்க்குறதே பெரிய விஷயம், இருந்து எங்கேயோ வந்து நிற்க போகிறாரு. தன் கண்ணு முன்னாடி செத்து 41 செத்து போனதுக்கு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் போய் பார்க்கல, அந்த இடத்த விட்டு ஓடி போனார். இவர் மக்கள் பிரச்சனைக்கு எப்படி முன்னாடி வந்து நிற்பார்? அப்போ நான் வந்து ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ பில்டப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் செய்கிறார். நான் வந்து ஒரு க்ளீன் ஹேண்டு, நான் வந்து ஒரு தூய சக்தி, ரைமிங்காக சொல்கிறார். தூய சக்தி தூய சக்திங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. என்னப்பா நீ இதே எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பெருமையை பேசுகிற, திமுக திட்டுற. நேற்று நைட்டே விஜய் என்ன பேசுறாங்கலாம் சோசியல் மீடியாவில் போச்சு பார்த்துருப்பீங்க. விஜய் நாளைக்கு என்ன பேசுறாங்கிறத கற்பனையில் போட்டிருந்தாங்க. ஏறக்குறைய அதான் பேசியிருக்கிறாரு. நாளைக்கு ஈரோடு, பெரியாறு, மஞ்சள் அப்படின்னு வரிசையாக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நாளைக்கு இருக்கும். தீய சக்தி மட்டும் கிடையாது, திமுக எதிர்ப்பு, நம்ம ஜெயிக்கிறோம், பிளாஸ்ட் பண்ணுறோம், மாசு, நம்ம தான் கட்சி அப்படின்னு பேசி முடிச்சிருப்பார். நன்றி வணக்கம் இதான் பேசுவார்ன்றத ஒரு ரஃபாக கற்பனையில் சோசியல் மீடியாக்களில் பரவ விட்டாங்க. ஏறக்குறைய அதான் பேசியிருக்கிறார். இன்னொரு விஷயம் குறிப்பிட்றாரு, உங்களுக்கு வந்து நீங்கள் கொள்ளையடிச்ச அந்த பணம் உங்கள் கையில் இருக்கும், உங்களுக்கு எனக்கு வந்து இந்த மக்கள் மாசம் என் கூட கையில் இருக்க போதுங்கிறாரு. இதே மாதிரி செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா 500 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, ஸோ அவருக்கு கோடி பற்றிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னதான் இல்லை, இது ஒரு அரசியல் குவாலிஃபிகேஷனா? அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய வருமானத்தை விட்டுட்டு வர்றங்கிறது குவாலிஃபிகேஷனா? யார் கேட்டாங்க? வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க, ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குங்க, அந்த 200 கோடியை மக்களுக்கு செலவு பண்ணுங்க. யார் உங்களை கேட்டா? யார் வேணான்னு சொன்னால்? ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு படம் 2 படம் நடிக்கிறீங்க, உங்கள் கணக்கு பிரகாரம் 200 கோடி வைங்க, 2 படத்துக்கு 400 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு படம் நடிக்கிறேன், 200 கோடி ரூபா வாங்குறேன். இந்த 200 கோடி ரூபாயை ஏதாவது ஒரு கிராமத்தை நான் தத்தெடுத்து ஒரு முன்மாதிரி கிராமமாக உருவாக்கி காட்டுறேன். அதுக்கு பிறகு நான் அரசியலுக்கு வர்றேன். எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மாற்றுவேன், இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கிராமத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சு கொண்டு நீங்கள் உங்களை யார் வர வருமானத்தை விட்டு வர சொன்னாங்க? இதெல்லாம் கொழுப்பு தான். இதெல்லாம் இல்லை, என்ஜிஓ பாலிட்டிக்ஸில் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அரசியல் டேரக்டாக சிஎம் தான், டேரக்டாக அரசியல் மாற்றம் தான். சரி, அரசியல் பார்ட்டிக்கு வந்து எந்த அரசியல் கட்சியுமே ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணவே முடியாது. இன்னைக்கு எல்லாமே அவங்க நிறைய அழுத்தங்கள் இருக்குது. நீங்கள் என்ஜிஓ பண்ணுறப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? உங்கள் காசை கொண்டு போய் ஒரு கிராமத்துக்கு செய்கிறீங்க, இதுக்கு எதுக்கு அரசியல் தேவை? உங்கள் காசை வச்சு 4 பேருக்கு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, உங்கள் காசை வச்சு ஒரு ஆசிரமம் கட்டுறீங்க, உங்கள் காசை வச்சு ஒரு ஸ்கூல் கட்டி ஃப்ரீயாக படிக்க வைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் அரசியல் தேவை இல்லையே. நீங்கள் வந்து 500 கோடி விட்டு வந்தால் 500 கோடி விட்டு யார் உங்களை விட்டு வர சொன்னேன்? அந்த 500 கோடியில் சம்பாரித்து மக்களுக்கு கொடுத்துருக்கணும் தானேன்றேன். இது பெருமையா? அது நான் விட்டு வந்தங்கிறது செங்கோட்டையன் குறிப்பிட்டதுனால நான் கேட்டேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ விஜயோடைய அரசியல்னால யாருக்கு இங்கே நெருக்கடி, யாருக்கு வந்து சிக்கல் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற? விஜய்க்கு இந்த அரசியலில் எந்த விதமான சிக்கலும் இல்லையா? அவரோட ரூட் கிளியராக இருக்கா? அவர் போயிட்டே இருக்கிறா? விஜய் வச்ச குறி வந்து அதிமுகவுக்கு, அதிமுகவை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் பண்ணணும், அதிமுகவை களவாடணுங்கிற வேலையை விஜய் செய்திருக்கிறார். அதுதான் எம்ஜிஆர் தூக்கிட்டு வந்தார். அடுத்த மீட்டிங்கில் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் போட்டே போஸ்ட்லாம் அடிச்சிருவாங்க. அதிமுகவுக்கு தான் பலகீனம், அதிமுகவுக்கு தான் சேதாரம். திமுக வெற்றிங்கிறது நாளுக்கு நாள் விஜய் பேச பேச உறுதியாகிக்கிட்டே தான் போகுது. ஏன்னா இதே பேச்சை தான் நாளைக்கு வந்து மத்தியிலேருந்து வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுவார், எல்லாம் பேசுவாங்க. அப்போ அந்த ஓட்டுகள், எதிர்ப்பு ஓட்டுகள் 4-3 செதறப்ப திமுக வெற்றிங்கிறது 2024 இப்பயே பிரகாசமாக தெரியுது. அப்போ முழுக்க திமுக வெற்றிக்கு தான் வந்து ஒரு வழி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு அரசியல் அப்படி புரிஞ்சுக்கணும். நான் அப்படிதான் பார்க்குறேன். திமுக இவ்வளவு விமர்சனம் பண்ணி விடுறாரு விஜய். இவர் திமுக மீது வைக்கக்கூடிய இவ்வளவு விமர்சனமும் திமுக ஆதரவு வாக்குகளை பிரிக்காதா? திமுக ஆதரவு வாக்குகள், அதாவது திமுக காலங்காலமாக வாக்களிச்ச நபர்கள் விஜய் ஒரு மாற்று சக்தியை, திமுக காலங்காலம் வாக்களித்த நபர்கள் விஜய்க்கு ஏன் வாக்களிப்பார்கள், ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ திமுகவுக்கு ஏன் காலங்காலமாக வாக்களிக்கிறாங்க? மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையை பேசுகிறாங்க, ஒன்றிய அரசை எதிர்க்கிறாங்க, மதவாத அரசியலை எதிர்க்கிறாங்க, மாநில உரிமைகள், மற்றபடி மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள், இதெல்லாம் வந்து திமுக கடுமையாக எதிர்க்குது. குறிப்பாக மதவாத அரசியலுங்கிறது இன்றைக்கி இந்தியா முழுவதும் பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது, பெரிய சிக்கலாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அதை திமுக வந்து தமிழ்நாட்டிலே திமுக தான் ரொம்ப வலுவாக எதிர்க்குது. இப்போ நான் அதுக்காக தான் திமுக எனக்கு பிடிக்குது, அதுக்காக நான் திமுக ஓட்டு போடுறேன். அதை விட விஜய் உயரமாக, அதை விட சத்தமாக விஜய் அதை எதிர்த்தாருன்னா விஜய் ஓட்டு போட்டிருப்பேன். எப்படி மாற்றி போடுவாங்க? திமுக காலகாலமாக போடுறாங்க, திமுக கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு போகிறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு போகிறாங்க, விசிகாவுக்கு போகிறாங்க. அவங்க எதுக்கு போடுறாங்கன்னா மதவாத அரசியலை, சமூக நீதி அரசியலை திமுக உயர்த்தி பிடிக்கிறது, தொடர்ந்து பேசுது, இதுக்காக நான் போடுறேன்னு ஓட்டு போடுறேன். இப்போ விஜய் நீங்கள் அதை விட அதிகமாக செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ தான் நீங்கள் அதுக்கு மாற்றாக வருவீங்க, திமுகவுக்கு மாற்றாக வருவீங்க. ஆல்ரெடி அதிமுக பாஜக செய்யக்கூடிய அதே அரசியல் தானே விஜய் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி நான் விஜய்க்கு போடுவேன்? அப்போ திமுக ஓட்டு சேதாரம் கிடையாது, சேதாரம்ங்கிறது அதிமுக கூட்டணி தான். நல்லது சார், விஜயோட அரசியல் எப்படி நகர போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.